நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலனெல்லாம் போயிற்று. ஆண்டவருக்காக நீங்க வல்லமையை எழுங்கப்படும் போது முதல்ல காரியம், நான் தனித்து விடப்பட்டு. நீங்க ஆண்டவருக்காக எழும்பும்போது முதல்ல நீங்க தனித்து விடப்படுவீங்க. ஆவியானுடைய ஒரு ஆழமான வெளிப்பாடு உங்களுக்குள்ள வருகிற பொழுது சில காரியங்கள் நடக்கும். இப்படிதான் சில காரியங்கள் நடக்கும். இரண்டாவது, உங்க சரீரத்துல ஒரு பலவீனம் காணப்படும். மூன்றாவது, என் உருவம் மாறி வாடி போயிற்று. அவனா இவன், நீ கேட்கிற மாதிரி உருவம் மாறி போய்விடும். நான்காவது கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தத்தை நீங்க கேட்பீங்க. அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்ட பொழுது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தேன். இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் கைகளும் தரையை ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்தது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதன் மத்தியில ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்பி உங்கள் முழங்கால் ஊன்றி இருக்க அளவில் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா.